அடுத்ததாக 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெண். அன்றைக்கு நம்மிடம் இருப்பது போல் ஆளுக்கு ஒரு பைபிள் என்று கைகளில் யாரிடமும் பைபிள் இல்லை. தேவாலயத்தில் ஒரு பைபிள், விவசாய பண்ணையின் வீட்டில் ஒரு பைபிள் என்று ஒரு காலத்தில் இருந்தது. 17ஆம் நூற்றாண்டில் சபைக்கு சென்றால் அங்கே போதகரிடம் மட்டுமே வேதாகமம் இருக்கும். யாரிடமும் தனக்கென்று ஒரு தனி வேதாகமம் இல்லை. தனக்கென்று ஒரு தனி வேதாகமம் வேண்டும் என்று ஒரு சிறு பெண் ஆவல் கொண்டு எனக்கென்று ஒரு பைபிள் வேண்டும் என்று தன்னிடம், அவளுடைய குடும்பம் வறுமையாக இருந்தது நிமித்தம் 6 வருடங்கள் கிட்டத்தட்ட அவள் வேலை செய்து அந்த பணத்தை சேமித்து, அவளுக்கு ஒரு 10 வயது இருக்குது என்றால் 16 வயது வரைக்கும் அந்த 6 வருடங்கள் பணத்தை சேகரித்து ஒரு வேதாகமத்தை வாங்குவதற்காக 6 வருடங்கள் செலவழித்து ஒரு நபரிடம் இருக்கிறது, அவரிடம் சென்றுதான் வாங்க வேண்டும். வேறு எங்கும் வேதாகமம் இல்லை. அந்த நபரும் அருகாமையிலே இல்லை. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் மைல் நடந்தே சென்று அந்த வேதாகமத்தை வாங்க போகும் பொழுது அவரிடத்தில் வேற ஒரு பிரதி இல்லை, என்னிடத்தில் ஒன்றே இருக்கிறது, அது மற்றொருவருக்குரியது என்று சொல்லுகிறார். மிகவும் வேதனையோடு அந்த மகள் அழுகிறாள். அவளுடைய அழுகையை பார்த்து அவர் இரக்கம்பட்டு அந்த வேதாகமத்தை அவளுடைய கையிலே கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட அந்த பெண் மிகவும் மகிழ்ச்சியோடு தன்னுடைய ஊருக்கு வருகிறாள். எனக்கென்று ஒரு வேதாகமம் இருக்கிறது, என் கையில் ஒரு வேதாகமம் இருக்கிறது என்று. இதை பார்த்து கொண்டிருந்த தாமஸ் சார்லஸ், அந்த புக்கை கொடுத்தவர், பைபிளை கொடுத்த அவர், ஒரு சிறு பெண்ணுக்கு இவ்வளோ ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சை வேதாகமத்தில் மீது இருக்கிறது என்றால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் யோசித்து என்ன பண்ணார் என்றால் வேதாகம சங்கங்களை உருவாக்க ஆரம்பித்தார். வேதாகம சங்கங்களை உருவாக்கி பல மொழிகளில் வேதாகமங்களை விலை குறைவாகவும் இலவசமாகவும் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அது 1907ஆம் ஆண்டு 20,40,00,000 வேதாகமங்கள் உலகமெங்கும் விற்பதற்கு காரணமாக அமைந்தது. காரணமாக அமைந்த அந்த பெண்ணின் பெயர் மேரி ஜோன்ஸ். ஸோ அந்த பெண் தான் தன்னுடைய 16 வயதில் 6 வருடங்கள் உழைத்து ஒரு வேதாகமம் வாங்குவதற்கு, படிப்பதற்கு ஆர்வம் காட்டின அந்த பெண் ஆணி வேறாக இருந்ததினால்தான் இன்றைக்கு பல மொழிகளில் வேதாகமங்கள், உலகத்திலேயே அதிகமாக விற்பனை செய்யப்படுகின்ற வேதாகம புத்தகம் என்னவென்றால் வேதாகமம் என்றே சொல்லப்படுகிறது. அந்த பெருமைக்குரிய பெண் மேரி ஜோன்ஸ் அவர்கள். அடுத்ததாக